ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ சொல்லலாம். சென்னையில் மெரினா பீச்சில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய, அதாவது சீ ஃபுட் லஞ்சில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய சுந்தரி அக்கா கடை. ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து இந்த கடையை வந்து காமிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து காட்ட போகிறோம். ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது. நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ இந்த கடையில் வந்து என்ன தான் ஸ்பெஷலு, ஓவர் ஹைப்பாக இருக்கிறது, ஸோ எல்லாம் வந்து ஒர்த்தா, ஸோ அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு 11 மணி ஆகுது. அவங்க வந்து ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி பண்ணுறாங்க, ஸோ நிறைய பேர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரு. ரசம், சாம்பார், மோர் வந்து நம்மளே வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். சார், டேஸ்ட் நல்லா இருக்கா சார்? டேஸ்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சுந்தரி அக்கா சாப்பாடு சூப்பர். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வாழை இலையில தாங்க கொடுக்குறாங்க. எல்லா பிளேட்டுக்கும் பாருங்கள் வாழை இலை மாதிரி அழகாக ரவுண்டாக கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அழகாக கழுவி பிளேட் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மீனோட 120 ரூபா. இது வந்து காணாங்கத்தை மீன் இறா வந்து கொடுத்துருக்காங்க 150 ரூபா. சிக்கன்லாம் கூட இருக்குது. நம்ம சிக்கன் எப்பயுமே சாப்பிட்றோம். ஸோ சீ ஃபுட் சாப்பிட தான் வந்தோம். முக்கியமாக இந்த இறா செய்யும்போது பார்த்தேன், சூப்பராக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த சுந்தரி அக்கா கடையோட சீ ஃபுட் லஞ்சு இதை வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம். 120க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லிமிடெட் மீல்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து. ஆனால் 2வது டிக்கெட்டாக வந்து தராங்களாம். இது வந்து 150. இந்த இறா வந்து 150. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நான் கூட வந்து குக் பண்ணும்போது பார்த்தேன், ரொம்ப நேரம் குக் பண்ணாங்க. எனக்கு பயமாக இருந்தது, ஐயோ ரஃப் குக் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. அழகாக வந்து ஸ்லோவாக குக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ வந்து அப்பா இன்னும் கொஞ்சம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. இது நல்லா இருக்குப்பா. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஓவர் ஹைப் இருந்தது. சில இடத்துல வந்து ஓவர் ஹைப்பு கொடுப்பாங்க. நம்ம போய் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்புக்கு ஏற்ற ஒர்த்தாக இருக்காது. கடுப்பாயிடுவோம் நம்ம, ஏன்னா இவ்வளோ தூரம்ன்ட்டு. வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்ணுன்னே வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்றேன். அது வந்து ஒர்த்தா அப்படி கேட்டிங்கன்னா டபுள் ஒர்த்துன்னு சொல்லுவேன். சூப்பர். மீன் குழம்பு அல்டிமேட்டுங்க. இவ்வளோ ஜனம் தேடி வருது, அதுக்கு வந்து ஒர்த்து இல்லாமல் இருக்குமா? அல்டிமேட்டு செம்ம மீன் குழம்பு இது. ஆஹா, எனக்கு ஒரே ஒரு இதுதான். ஆனால் இந்த இறா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோன்னு ஒரு தொன்னை இதில் கொடுத்துருக்காங்க 150 ருபீஸ்க்கு. இது கொஞ்சம் அதிகமாக இறா கொடுத்துருந்தா நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும். அது இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் எனக்கு. ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு சாதமும் செம்மையாக இருக்குது. அக்கா பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்து இந்த சுந்தரி அக்கா இன்னைக்கு இல்லை, வரலையா, நாளைக்கு தான் இருப்பாங்களாம். இருந்தால் அவங்கள நம்ம கொஞ்சம் பேட்டி எடுத்துக்கலாம். பரவாயில்ல, அவங்க இல்லைனாலும்
அவங்க செஞ்சு தான் அனுப்புகிறாங்க போல இருக்கு. ஃபுட்டு வேறு லெவலு. இந்த மத்தியானத்தில் இந்த பீச்சு காற்றுல நம்ம இது வந்து சாப்பிட்றோம். இது வெய்ய காலத்துக்கு இந்த இடத்துல உட்காரும்போது அனலாக இருக்குது. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து வெயில் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து பீச்சுக்கு நேராக உட்காந்து சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஹீட்டில் வந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் அனலாக இருக்குது. இந்த மீன் குழம்பு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ரசம், சாம்பார், மோர் இதை வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ வேணால் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லான்றாங்க. எவ்வளோ பெரிய இறா பாருங்க, பெருசு தான் இறா. கூடுமான வரைக்கும் வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து வாட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சாதா தண்ணி ஓகேன்னா இங்கே வந்து சாதாரணமான தண்ணி தான் இருக்கும். ஸோ மினரல் வாட்டர் வேணும்னா எங்ககிட்ட நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கணும், எக்ஸ்ட்ரா சார்ஜ் அது. இந்த டேஸ்ட்டுக்கே இந்த காசு ஒருத்தாராங்க இடம் ஒருத்து தான் சொல்லுவோம். குவான்டிட்டி வந்து யாராவது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு பங்கமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சாப்பிட வந்து 60 ரூபா, மீனோட வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. 60 ரூபாய்க்கு வந்து ஒத்துங்க, செம்ம ஒத்து. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் இங்கே வந்து சாப்பிட்டு வந்துருக்காரு. அவரே வந்து 10 வருஷமாக இங்கே சாப்பிடணும்னு நினச்சாராம். திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ வந்து 10 வருஷமாக சாப்பிடணும்னு நினச்சேன். நானும் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் வந்து அமைஞ்சது. இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வருஷமாக சாப்பிடணும்னு நினச்சேன். இந்த இவர் தான் பார்த்துக்கங்க 10 வருஷமாக சாப்பிடணும்னு நினச்சாராம். பார்த்துக்கங்க, இவர் தான் 10 வருஷமாக சாப்பிடணும்னு நினச்சி திருவண்ணாமலையிலேருந்து இன்னைக்கு தான் வந்து சாப்பிட்ருக்காரு. அவருக்கும் வந்து இன்றைக்கி தான் லக்கு கிடச்சிருக்கு. எனக்கும் இன்றைக்கி தான் லக்கு கிடச்சிருக்கு. நானும் ஒரு 10 வருஷமாக சாப்பிடணும்னு நினச்சி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு. நல்லா இருக்குல்ல, சாப்பாடு நல்லா இருக்குல்ல. அவருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை தான். டேஸ்ட்லாம் ஒன்றுமே குறைய சொல்ல முடியல, சூப்பராக இருக்குது. 60 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம், ஒரு முட்டை கொடுக்குறாங்கல்ல, முட்டை தனியாக ஒரு 60 ரூபாய்க்கு சாப்பாடு, மீன் குழம்பு, அது ஒர்த்து, செம்ம ஒர்த்து. மீன் வச்சு ஒர்த்து. எவ்வளோனா வாங்கிக்கலாம். அதான் நான் கேட்டால் தராங்க, லிமிட்டட் தான் சொல்கிறாங்க. ஆனால் கேட்டால் தராங்க. ஒரு சும்மா செக்கு, அன்லிமிட்டட் சொல்லிட்டா அப்படியே நிறைய பேர் வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு லிமிட்டட் சொல்லியிருக்காங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு பசிக்குது சொல்லிட்டு 2வது வாட்டி போய் கேட்குறவங்களுக்கு தராங்க சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க இந்த மெரினாவில் இந்த சுந்தரி அக்கா கடை இவ்வளோ கூட்டத்தை வந்து சம்பாதிச்சிருக்காங்க. இவ்வளோ கூட்டத்தை சம்பாதிச்சதுக்கு ஒருத்தாடாங்க கேட்டினா செம்ம ஒர்த்து. நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டாலும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு சாப்பாடு 60 ரூபாய்க்கு தராங்க. மீனோட மீன், அதாவது இந்த குழம்பு மீன் வச்சு 120 ரூபாய்க்கு தராங்க. தனியாக வந்து இறா வந்து 150 ரூபா. இறாலாம் வந்து நீங்கள் இதுவே சொல்ல தேவையில்ல, ஃப்ரெஷ்ஷான இறா, நல்லா வந்து சூப்பராக குக் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் ஒருத்தான கடை தாங்க. ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.